கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள். ஆமென். நம் இயேசு கிறிஸ்து ஒரு ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் அவர் போதகம் பண்ணி கொண்டிருந்த போது 18 வருட கூனியை சுகப்படுத்தினார் என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனங்களில் மூலம் நாம் அறிகிறோம். அந்த சமயத்தில் இயேசு பேசினதான ஒரு பொன்மொழிகளே மேலே சொல்லப்பட்டதான இந்த வசனம். நாம் ரூத்தின் சரித்திர புஸ்தகத்தில் ரூத் சொல்வது உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்றும் குறிப்பிடுகின்றார். ரூத் ஒரு அந்நிய மோவாப் தேசத்தை சேர்ந்ததான பெண். இந்த மோவாபிய ரூத் தேவனை உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்கிறார். ஆனால் ரூத்தின் மாமியாராகிய நகோமிக்கு இப்படிப்பட்டதான ஒரு வெளிப்படுத்தல் இல்லை. அதாவது சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் என்றும் கர்த்தர் என்னை வெறுமையாக்கினார், சிறுமைப்படுத்தினார் என்றும் தேவன் மீது குறை சொல்கிறார் நகோமி. இந்த ரூத் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களில் இதை நாம் வாசிக்கலாம். ஆனால் நம் தேவனை பற்றி எந்த அறிவும் இல்லாத இந்த ரூத் நம் தேவனை புகழ்ந்து பேசுகிறாள். அதேபோல் நாம் கெட்டகுமாரை குறித்து பார்க்கும் பொழுது தனது ஆஸ்திகளை பிரித்து வாங்கி சென்று ஊதாரித்தனமாய் சுற்றி செலவழித்து வந்தவன் இளைய குமாரன். ஆனால் மூத்த குமாரனோ இளையவனை பார்க்கலும் தகப்பனோடு அன்போடு பாசத்தோடும் குடும்பத்துக்கு ஏற்றாற்போல் பழகிய வந்தான். தகப்பனின் நல் உள்ளத்தை நல் மதிப்பையும் பெற்ற மகன் இந்த மூத்த மகன். ஆனால் இந்த கெட்டகுமாரனுடைய கதை இறுதியில் தகப்பனின் நல் உள்ளத்தை உள்ளபடி விளங்கி கொள்ளவில்லை இந்த மூத்த குமாரன். ஆனால் இந்த இளைய குமாரனே தகப்பனின் நல் நடத்தை கண்டு அறிந்திருக்கிறான். தன் தகப்பனை என்னை வெகுவாய் மன்னிக்கிறவர் என்றும் மிகுந்த அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், மன ஒருக்கமுள்ளவர், தயவுள்ளவர், கிருபை நிறைந்தவர் என்று நன்கு அறிந்திருந்தான். ஆனால் மூத்த குமாரனோ தன் தந்தை துன்மார்க்கமாக அழித்து திரும்பிய கெட்ட குமாரனை எப்படி மன்னித்து தயவு பாராட்டி அவனை எப்படி சேர்த்து கொள்ளலாம் என்று முறுமுறுத்தவன் தன் சொந்த தகப்பனையே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் எத்தனை வருட விசுவாசி என்பதை விட நேற்று வந்த ரூத் போலவும் மனம் திரும்பி வந்த கெட்டகுமாரனைப் போலவும் பிந்தினோர் முந்தினோர் ஆக கடவோம் ஆக. ஆமேன். காட் பிளஸ் யூ.